அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை நடிகரான பாக்யராஜுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியே வந்திருக்கு. அதை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நீங்கள் இறந்த நடிகர் பாக்யராஜ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய அஞ்சலியை செலுத்திடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் நடிகரான பாக்யராஜ். அங்கிருந்து சினிமாவில் ஜெயிக்க வேண்டும் என்ற கனவுடன் சென்னைக்கு வந்தவர்தான் பாக்யராஜ். அப்போது பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இதையடுத்து அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களையும் இயக்கி நடித்தார். அவரது குடும்ப பாங்கான கதை, நகைச்சுவை, உணர்வுபூர்வமான திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து கொண்டார். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். கிழக்கே போகும் ரயில் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதுடன் கவுண்டமணியுடன் அந்த படத்தில் ஒரு காட்சியிலும் கூட நடித்துள்ளார். பாரதி ராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்திலும் 2 காட்சிகளில் நடித்திருந்தார். அந்த படத்திற்கு வசனமும் எழுதியிருந்தார். புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதி ராஜா பாக்யராஜை வசனகார்த்தா மட்டுமில்லாமல் கதாநாயகனாக அறிமுகமும் செய்தார். இதையடுத்து சுவரில்லாத சித்திரங்கள் என்ற படத்தை முதலில் 1979ஆம் ஆண்டு இயக்கினார். இதையடுத்து ராஜேஷ் கதாநாயகனாக நடித்த கன்னி பருவத்தினிலே படத்தில் வில்லன் கேரக்டரிலும் நடித்திருந்தார். மௌனகீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகியவை பாக்யராஜின் வெற்றி படங்களாகும். விடியும் வரை காத்திரு எனும் திரைப்படத்தை பாக்யராஜ் இயக்கி நடித்திருந்தார். பாக்யராஜ் தன்னுடைய முத்திரையை முழுமையாக பதித்து வெற்றி ஈட்டிய திரைப்படங்களான அந்த 7 நாட்கள், தூறல் நின்று போச்சு போன்றவை கருதப்படுகின்றன. டார்லிங் 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 வெற்றி படத்தை இயக்கி அதில் நடித்த பூர்ணிமாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். 1983ஆம் ஆண்டு முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்வசியை அறிமுகமும் செய்தார். இதுவரை தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் 100 படங்களில் நடித்தும் இயக்குனராகவும் பணியாற்றியுள்ளார். 25 திரைப்படங்களையே இயக்கியுள்ளார். தன்னுடைய மகளை திரைத்துறையில் ஜொலிக்க வைத்த முயன்று அது முடியாமல் போனது. இந்த நிலையில் பாக்யராஜுக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு என்ன நடந்தது என்பது இங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பாக்யராஜின் குருநாதர் பாரதி ராஜா காலமானதும் பாக்யராஜ் உடைந்து போய்விட்டார். இதுவரை பாரதி ராஜாவை பாரதி ராஜா என்று எங்குமே குறிப்பிடாமல் இயக்குனர் குருநாதர் என்றே அழைத்திருக்கின்றார். பாரதி ராஜா இறந்ததும் அவரது உடல் தேனியில் நல்லடக்கம் செய்யப்படும் வரை பாக்யராஜ் சோகத்தில் மூழ்கியிருந்தார். அந்த காரியங்களை முடித்துவிட்டு அவர் சென்னை திரும்பிய போதும் பாரதி ராஜாவின் மறைவிலிருந்து அவரால் மீளக்கூட முடியவில்லை என்று சொன்னார்கள். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வள்ளுவர் கோட்டத்தை சுற்றியுள்ள பகுதியில் அவர் நடைபயிற்சி மேற்கொண்டாராம். அப்போது வீடு திரும்பிய அவர் தனக்கு லேசாக நெஞ்சு வலிக்கிறது என்று கூறி சோஃபாவில் உட்கார்ந்தாராம். அவரை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மயங்கிய நிலையில் சுய நினைவை இழந்து காணப்பட்டாராம். அவருக்கு சிகிச்சை அளித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பாக்யராஜ் இன்று காலை உயிரிழந்தார். இந்த தகவல் அறிந்த திரைத்துறையினர் கண்ணீர் மல்க பாக்யராஜின் வீட்டுக்கு வந்தவண்ணம் உள்ளனர். பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய பார்த்திபன் சோகம் நிறைந்த முகத்துடன் வந்துள்ளார். காயத்ரி ரகுராம் உள்ளிட்டோரும் வந்துள்ளார்கள். தற்பொழுதைய முதலமைச்சரான விஜய் அவர்களும் நேரில் வந்து அஞ்சலியும் செலுத்தியுள்ளார். முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நடிகரான இறந்த திரு கே. பாக்யராஜ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.